Hello my dear boys and girls from 12th standard பசங்களா, இன்னைக்கு நம்மளோட டே 5 ரிவிஷன். ஒரு நாள் கூட விடாம எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ஸ் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு நாளுக்கு நான் 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா சால்வ் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு வெறி கொண்டு வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். யாரெல்லாம் இந்த செஷனை கவனிச்சுட்டு இருக்கோ எல்லாருமே வந்து பிரசன்ட் சார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இந்த சீரீஸை நீ கம்ப்ளீட் பண்ற 30 நாள் அப்படின்னா உன்னால கண்டிப்பா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சூப்பரா அட்டன் பண்ண முடியும்டா. இன்னைக்கு 4th சாப்டர்ல இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபுல்லா இந்த கிளாஸை கவனிக்கிற அப்படின்னாலே 4th சாப்டர்ல நம்ம எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் முடிச்சுட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் 4.26 சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம கிட்ட ஒரு சீரீஸ் RLC சர்க்யூட் இருக்கு which resonates at 400 kilohertz. உனக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்திருக்காங்க. அந்த ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து 400 கிலோஹெர்ட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. கிலோனா 10⁻³ ஹெர்ட்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதணும். சரியா? அதுக்கப்புறம் அதுல 80 மைக்ரோ ஹென்றி வந்து இண்டக்டர் கனெக்ட் ஆயிருக்கு. சோ இண்டக்டன்ஸ் உடைய வேல்யூ 80 மைக்ரோனா 10⁻⁻6 ஓகே ஹென்றி கனெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் 200 பிகோஃபாரடே கெபாசிட்டர், 2000 பிகோஃபாரடே கெபாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் உடைய வேல்யூ வந்து 2000 போட்டு பிக்கோனா 10⁻⁻12 ஃபாரடே கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் இதுல ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, அந்த ரெசிஸ்டருடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 50 ஓம்ஸ். சரியா? கால்குலேட் முதல் விஷயம் என்ன அப்படின்னா கியூ ஃபேக்டர். இந்த கொஸ்டின்ல முதல் ப்ரியாரிட்டியா நம்மள வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, கியூ ஃபேக்டரை கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம அதை ஃபர்ஸ்ட் அழகா எடுத்து எழுதிப்போம். கியூ ஃபேக்டர். அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, அந்த ஃபார்முலாவும் நான் உனக்கு அழகா இங்க தனியா எழுதி போடுறேன். ஸோ கவனி. whenever they ask you to find the formula for Q factor, நீ என்ன செய்யணும், Q is equal to 1/6 root of L divided by C. இதான் வந்து Q factor கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை கரெக்டா எடுத்து எழுதணும். இப்ப இதுல நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா Q factor Q is equal to 1/R. R உடைய வேல்யூ 50. அப்ப அதை இங்க உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணிடு. அப்புறம் ரூட் ஆஃப் L உடைய வேல்யூ என்ன கொடுத்தாங்க, 80 × 10⁻⁻6. so 80 × 10⁻⁻6 டிவைடட் பை C உடைய வேல்யூ 2000 × 10⁻⁻12. so 2000 இல்லையா, நான் இது சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன செய்யறேன், 2 × 10⁻⁻9 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இல்ல உனக்கு அது புரியாது அப்படின்னா தனியா ஒரு ஸ்டெப்பாவும் போடுறேன், தப்பு இல்லை. எக்ஸ்ட்ரா ஸ்டெப் மாதிரி கொஞ்சம் பெரிய சம் மாதிரி தெரியும், அவ்வளவுதான். சரி, எனிவே இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ ஐம் கோயிங் டு ஃபைண்ட் கியூ ஃபேக்டர். எனக்கு இங்க வந்து 1/50 இருக்கு. ஓகே, ரூட் ஆஃப் ஐம் கோயிங் டு டேக் 80 × 10⁻⁻6 இருக்கா, அது அப்படியே வச்சுக்கிறேன். 80 × 10⁻⁻6 அப்படியே இருக்கட்டும். டிவைடட் பை இப்போ நான் என்ன செய்ய போறேன், இதை 2 × 10⁻�9 எழுத போறேன். ஸோ 2 × 10⁻�9. ஏன்னா இந்த இடத்துல ஒரு 3 0 இருக்கா, அதை இதுல இருந்து மைனஸ் பண்ண 12ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 9 ஆயிடும். அப்போ இதுவும் கேன்சல் ஆகி 40ன்னு மாறிடும். 10⁻⁻9 மேல எடுத்துட்டு போனா +9 ஆயிடும். ஸோ Q is equal to 1/50 root of 40 into 10⁻⁻6 plus 9. அப்ப 10⁻3 மாறிடும். ஸோ 1/50 root of 4. சரியா? 4 into நான் வந்து இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த ஒரு 0 இங்க கடன் வாங்கிப்போம். இது ஒரு 3 10⁻4. ஸோ 200ன்னு மாறிடும். ஸோ 200 நான் 50ஆல டிவைட் பண்ணா ஃபைனல் ஆன்சர் 4 கிடைக்கும். ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் இல்ல கியூ ஃபேக்டர் உடைய வேல்யூ வந்து இந்த ப்ராப்ளம்க்கு, இந்த ஸ்பெசிபிக் ப்ராப்ளம்க்கு உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4 அப்படின்னு கிடைக்குது. தட்ஸ் a ரைட் ஆன்சர். 200 divided by 4. தட்ஸ் இட். கியூ ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, the new value of capacitance when the value of inductance is doubled. நீ இண்டக்டன்ஸ் உடைய வேல்யூவை டபுள் பண்ணா அப்ப கெப்பாசிட்டன்ஸ் என்னவா ஆகும்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா? அப்புறம் அதுக்கு புது கியூ ஃபேக்டர் வேற கண்டுபிடின்னு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் கேஸ் எடுத்துப்போம். ஓகே, நம்ம இதுல செகண்ட் கேஸ்ல அவங்க சொல்றது வந்து என்னது, when inductance L2 உடைய வேல்யூ
2 டைம்ஸ் ஆஃப் எல், ஏற்கனவே இருந்த வேல்யூ விட 2x இருந்தா என்ன ஆகும்? அப்போ L2 is equal to 2 into இண்டக்டன்ஸ் ஏற்கனவே என்ன கொடுத்தாங்க 80 into 10 power minus 6. So 80 into 10 power minus 6 ன்னு போட்டுருவோம். So that அப்போ L2 is equal to இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 16 160 into 10 power minus 6 அப்படின்னு சொல்லி நம்மளால எடுத்து எழுத முடியும். இது L2 உடைய வேல்யூவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போதைக்கு இதுல வேற எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். இதான் L2னா L2 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன செய்யணும், புது கெப்பாசிட்டன்ஸ் C2 உடைய வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? நியூ கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அதை தனியா உனக்கு எழுதி போட்டு நியூ கெப்பாசிட்டன்ஸ். சரியா? அப்ப அந்த நியூ கெப்பாசிட்டன்ஸ் தான் வந்து நான் இங்க என்ன செய்யறேன், C2 அப்படின்னு எழுதுறேன். இப்ப நான் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், ஓகே அப்படின்னா அதுக்கு நான் யூஸ் பண்ண போற ஃபார்முலா வந்து என்ன, 1 divided by 2 pi f, அதாவது அந்த ஃப்ரீக்வன்சி. சரியா? ஓகே, இதுக்கான ஃபார்முலா எங்க இருந்து வருதுன்னு அப்படின்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா இதை டெரைவ் பண்றேன். இல்லைன்னா நீ எல்லாம் திருட்டு மொழி முழிப்ப எங்க இருந்து இது வருதுன்னு. ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இந்த பாரு, இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, ஒமேகா ஆர் உடைய ஃபார்முலா எடுத்து எழுத போறேன். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியுடைய ஃபார்முலா வந்து என்னன்னா 1/√LC. அப்ப இது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ ஒமேகா ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 divided by LC அப்படின்னு மாறிடும். இப்போ ஒரு பேச்சக்க நான் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ 1 divided by L2. சரியா? எனக்கு ரெண்டாவது கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா L2 into ஒமேகா ஆர் ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. சரியா? இது வந்து என்னது, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஏன்னா ஒரு சில பேருக்கு புக்ல இதை பார்க்கும்போதே எங்க இருந்து இது வந்துச்சு யானியன் சார் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி இருக்கும். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு ஒமேகா ஆர் ஈக்குவல் டு 1/√LC. இதுல இருந்து தான் இந்த ஃபார்முலா கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த புது வேல்யூவை கண்டுபிடிப்போம். இங்க பாரு, இப்போ நான் C2 is equal to 1 divided by L2. இப்போ இங்க ஒமேகா ஆர் இருக்கா, ஒமேகாவோட இடத்துல 2 pi f சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ண போறேன். அப்ப C2 உடைய வேல்யூ வந்து என்னவாயிடும் அப்படின்னா 1 divided by 2 ஸ்கொயர் பண்ணா 4, pi ஸ்கொயர் பண்ணா pi ஸ்கொயர். ஃப்ரீக்வன்சி உடைய வேல்யூ என்ன கொடுத்தாங்க, ஃப்ரீக்வன்சி வந்து 400 into 10 power 3 கொடுத்தாங்களா. ஸோ 400 into 10 power 3 ஹோல் ஸ்கொயர் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டு இப்போ L2 உடைய வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 160 into 10 power minus 6. ஸோ இன்டூ 160 into 10 power minus 6ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கும். இப்போ இதை கரெக்டா நம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை எடுத்துட்டு வரணும், அவ்வளவுதான். ஸோ C2 is equal to 1 divided by, சரியா, இந்த 4 pi ஸ்கொயர் இப்போதைக்கு அப்படியே வச்சுப்போம். ஓகே, இங்க வந்து இதை ஸ்கொயர் பண்ணுவோம். 4 16 1 2 3 4 0 ஆயிடும். இன்டூ 10 power 6 கிடைக்கும். ஓகே, இன்டூ இப்போ இந்த 160 into 10 power minus 6 இருக்கு. சரியா? இதுவும் 16, இதுவும் 16. ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம வந்து இதை என்ன செய்யணும், சால்வ் பண்ணிட்டே வரணும். இப்போ C2 is equal to 1 divided by 4 into 3.14 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். இல்லை நான் ஸ்ட்ரெயிட்டாவே இதை வந்து என்ன செய்யலாம், இப்போ பை ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு அதை 9.8ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிடலாம். பையை ஸ்கொயர் பண்ணா 9.8 வரும். நீ வேணா ஸ்கொயர் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. செக் பண்ணிட்டு இப்போ இங்க 16 16 இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம். ஓகே, பெருசா போகுது இல்ல, பெருசா தான் போகுது. ஸோ 16 into 16 6 256 வரும்னு நினைக்கிறேன். அப்படிதான் வரணும். இது ஒரு 9, ஆமா 256 தான் வரும். சரியா? அப்போ இன்டூ என்ன செய்யலாம், 256. ஓகே, இதுல எத்தனை 0 இருக்கு, 4. இதுல எத்தனை இருக்கு, 5 5. ஓகே, இன்டூ 10 power 6 plus 5 plus 1 minus 6. 6 கேன்சல் ஆயிடும். இன்னொரு 6 மட்டும் மிச்சம் இருக்கும். ஓகே, 10 power plus 6 இருக்கு. டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூ அநியாயத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, இதையும் நான் 10ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போ C2 is equal to இது ஒரு 250. ஓகே, 1 divided by
40 into 256 ஓகே into 10 power நான் வந்து இதை என்ன செய்ய போறேன் அப்படின்னா I'm going to take and write it as 160 into 10 power minus 6 தானே ஆன்சர் வந்துச்சு. பெரிய சம்படாயப்பா. ஓகே ஸோ ஐ வில் ரைட் இட் as plus 6. சரியா? இப்போ ஒரு பேச்சுக்கு ஜஸ்ட் கீப் இட் as 250. ஒரு பேச்சுக்கு சொல்றேன் 250 நீ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணினா கூட ஓகே 250 நான் 4ஆல மல்டிப்ளை பண்ணா அதுவே எனக்கு என்ன ஆயிடும் 1000 ஆயிடும். அப்போ பேசிக்கா இது ஒரு 10,000. என்ன அது 10,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டா அப்படி சொல்றேன். ஓகே அப்போ 10,000னா நான் எத்தனை ஜீரோ போடுவேன் 10 power 3 10 power 4 போடுவேன் 10 power 10 அப்படின்னு ஆயிடும். 1 divided by 10 power 10ன்னு எனக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ இது அப்படியே மேலே எடுத்துட்டு போனா எனக்கு வந்து இது என்ன ஆயிடும் அப்படின்னா 10 power minus 10 அப்படின்னு மாறிடும். இப்போ இந்த 10 power minus 10 நான் எப்படி எடுத்து எழுதுறேன் அப்படின்னு பாரு. இது வந்து இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா 10,000 அப்படின்னு எழுத போறேன். சரியா? 1000 4 10 அப்போ பேசிக்கா இந்த ஆன்சரை நான் வந்து என்ன செய்யலாம் 1000 into 10 power minus 12 Faraday அப்படின்னு எடுத்து எழுதுறேன். 1000 into 10 power minus 12 அப்படின்னு சொல்லி நம்ம அழகா இதை என்ன செஞ்சுக்கலாம் பிரிச்சுக்கலாம். இது மட்டும் வந்து இது ஒரு 6 இந்த இடத்துல நான் கரெக்டா போட்டிருக்கேன்னு மட்டும் ஒரு செக் பண்ணிக்கலாமா? இது 16 16 256 இதுல ஒரு 4 0 அப்படின்னா இது வந்து 10 ஆயிடுச்சு. 10ல இருந்து 4 மைனஸ் ஏதோ கேன்சல் ஆயிடும். 5 10 power 5 தான் மிச்சம் நிற்கணும். அப்போ 10 power 5 தான் மிச்சம் நிற்கணும்னா +1 எங்கேருந்து போட்டேன் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே என்னன்னு சொல்றேன். இப்போ தப்பர் இந்த இடத்துல 5 இல்லை இது வந்து 4 + 1 +4 + 1 -6. அப்போ இந்த இடத்துல எனக்கு 10 power 5 தான் இருந்திருக்குமே. அப்போ 10 power 5 தான் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல எனக்கு இருந்த வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இது ஒரு 5 இது ஒரு 4 10 power 9 தான் இருந்திருக்கும். ஸோ 10 power 9 அப்போ மேலே போச்சு அப்படின்னா இது 10 power -9 என்ன செய்யலாம் 10 power -9 எழுதலாம். 10 power -9 கூட நான் ஒரு 10 power +3 அப்படின்னா அப்போ 10 power 12 ஆயிடும். ஸோ 1000 into 10 power -12 இல்ல 1000 picofarad. ஓகே 10 power -12 இருக்கிறதுனால இது வந்து நான் என்ன செய்யலாம் 1000 picofarad அப்படின்னு எடுத்து எழுதலாம். சோப்பா எம்புட்டு பெரிய சம். இப்போ இதோட முடிச்சாங்களா? இல்ல இதுக்கும் நம்மள வந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா குவாலிட்டி ஃபேக்டரை கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. அப்போ இதுக்கும் நம்ம வந்து என்ன செய்யலாம் குவாலிட்டி ஃபேக்டரை கண்டுபிடிக்கலாம். ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 divided by r root of l divided by c இல்லையா? அப்போ 1 divided by r உடைய வேல்யூ அதே 50 ரூட் ஆஃப் இப்போ l உடைய வேல்யூ புதுசு வந்து என்னது அதாவது L2 C2. ஸோ 160 into 10 power -6 divided by C2 வந்து இப்போ 1000 picofarad கண்டுபிடிச்சோம் இல்லையா? which is அப்போ 10 power -9. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே 10 power -9 போட்டு மேலே போச்சுன்னா அப்போ 10 power +9. ஸோ Q factor is equal to 1 divided by 50 root of 160 into 10 power -6 இது வந்து ஒரு +3ன்னு மாறிடும். இது அப்போ நான் என்ன செய்யலாம் தப்பர் 1 divided by 50 root of 16 into 10 power +4ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ 4 divided by 50 into 100 ஓகே இது கேன்சல் பண்ணா 2 ஆன்சர் 8 டன். அவ்வளோதான். இது ஈஸியாக வந்துடுச்சு. அங்கே தான் மல்டிப்ளிகேஷனு கொஞ்சம் பெரிய வேல்யூ. ஸோ இங்கே Q ஃபேக்டர் வந்து ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் 8. ஃபர்ஸ்ட் இருந்தது ஏற்கனவே இருந்தது என்னவா இருந்துச்சு ஏற்கனவே இருந்த குவாலிட்டி ஃபேக்டர் வாஸ் ஜஸ்ட் 4. இப்போ வந்து அது அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா டபுள் ஆயிடுச்சு. அப்ப நீ என்ன கவனிக்கலாம் இண்டக்டன்ஸ் டபுள் ஆன உடனே குவாலிட்டி ஃபேக்டரும் என்ன இருக்கு டபுளா இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கலாம். சரி இப்ப அடுத்த ப்ராப்ளம் வருவோம். அடுத்தது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான், ஆனா போட கத்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கும்போது தான் பெருசா இருக்குமே தவிர சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா தனித்தனியா பிரிச்சு 1 2 3 4 இப்படிதான் கேட்டிருப்பாங்க. இப்ப இதுல ஏதாவது ஒரு 2 செக்மெண்ட் எடுத்து உனக்கு 5 மார்க்கா கேட்கலாம் சான்ஸ் இருக்கு. கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் சி உடைய வேல்யூ வந்து என்னன்னா 10 power -4 divided by pi Faraday ஆஃப் அன் இண்டக்டர் ஆஃப் அந்த இண்டக்டன்ஸ் உடைய வேல்யூ எல் உடைய வேல்யூ வந்து உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
2 divided by pi Henry அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. When the AC supply of 220 volt, so voltage உடைய வேல்யூ 220, frequency உடைய வேல்யூ வந்து என்ன கொடுத்திருக்காங்க 50 hertz. Okay, is applied on the circuit, determine the impedance of the circuit. First விஷயம் நம்மள சர்க்யூட்ல வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, இதுல இம்பெடன்ஸ் கண்டுபிடிங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. கரெக்ட் தான், எனக்கும் ஆசை தான் இம்பெடன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்ப அதுக்கு எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியணும். இதோ இருக்கா, இருக்கு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ கொடுத்துட்டதுனால அதை 100 ohms அப்படின்னு எடுத்துப்போம். சரி, அப்போ அவங்க கண்டுபிடிக்க சொல்லி கேட்ட எல்லா வேல்யூஸுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டது இம்பெடன்ஸ் இல்லையா? ஸோ இம்பெடன்ஸை கண்டுபிடிக்கலாம். இப்ப இம்பெடன்ஸை நம்ம இசட்னு எழுதுவோம். இந்த இசட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா R² பிளஸ் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர். இதுதான் இம்பெடன்ஸோட ஃபார்முலா. அப்ப இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதும் போதே இதுல என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றத இந்நேரம் நீங்க பார்த்திருப்பீங்க. R உடைய வேல்யூ எனக்கு தெரியும், XL XC தெரியாது. அப்ப XL XC முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். சரியா? XL XC கண்டுபிடிக்காம என்னால சம் போட முடியாது. சரி, அப்போ XL கண்டுபிடிக்கணும். ஓகே, XL கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? ஒமேகா இன்டூ எல். அப்போ ஒமேகாவுக்கு 2πf இன்டூ எல். அப்போ 2 இன்டூ 3.14 இன்டூ செல்ஃப் இண்டக்ஷன் எல் உடைய வேல்யூ வந்து 2 டிவைடட் பை பை கொடுத்தாங்க. நைஸ். அப்ப நான் இங்க 3.14னு போடல, பையனே வச்சுக்கிறேன். ஸோ தட் பை கேன்சல் ஆயிடும். அப்புறம் வேற என்ன டேர்ம் கொடுத்துருந்தாங்க? எஃப் வரைக்கும் போட்டாச்சு, எல்லும் போட்டாச்சு, ஃப்ரீக்வன்சி போடல. ஃப்ரீக்வன்சி ஒரு 50. அப்ப அதுக்கு ஒரு 50 போட்டு விடுங்க. அப்ப இது என்ன 200ன்னு ஆன்சர் வந்துருமா? அவ்வளவுதான். இதோட வேல்யூ வந்து எனக்கு என்ன அப்படின்னா 200 ohm. ஓகே, XL உடைய வேல்யூ. இப்போ XC வந்து என்ன? 1 divided by omega C. So 1 divided by 2πf into C. So 1 divided by 2πf ஓட வேல்யூ 2 divided f உடைய வேல்யூ. ஓகே, frequency 50 into C உடைய வேல்யூ. C வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 10⁻⁻4 divided by pi. அப்ப 10⁻⁻4 divided by pi. மறுபடி பை கேன்சல் பண்ணிக்கலாம். இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணா 100, 10⁻⁻2, 10⁻⁻2 மேல எடுத்துட்டு வந்தா 10⁻+2 அப்படி இல்லைன்னா 100 ohms. ஸோ இது ஒரு 200, இது ஒரு 100. ரெண்டுத்துமே டப்பு நம்ம என்ன பண்ணியாச்சு? ஓகே, போன சம்மர்லாம் டிலே இல்லை, அழகா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது 100 சார், இது 200 கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு ஒரு 100ன்னு தெரியும். அப்போ ப்ரியாரிட்டியா நான் முதல்ல என்ன செஞ்சிடறேன்? இம்பெடன்ஸை கண்டுபிடிச்சிடறேன். ஸோ இப்ப இம்பெடன்ஸ் கண்டுபிடிக்கும் போது எனக்கு வந்து XL உடைய வேல்யூ 200 ohm, XC உடைய வேல்யூ ஒரு 100 ohm, ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ ஒரு 100 ohm இல்லையா? அப்போ இம்பெடன்ஸை Z ன்னு எழுதும். அப்ப இந்த Z உடைய வேல்யூ என்ன செய்ய போறேன்? √R² plus XL minus XC whole square equal to √R ஓட இடத்துல 100 whole square plus XL உடைய வேல்யூ வந்து அகைன் ஒரு 200 மைனஸ் 100 ஹோல் ஸ்கொயர். 100 ஸ்கொயர் பண்ணா நான் வந்து இது என்ன செய்ய போறேன்? 10000 பிளஸ் இது ஒரு 100. ஸோ 10000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறேன். which is அப்ப எனக்கு √20000 மொத்தம் எத்தனை 0 இருக்கு? 4 0 இருக்கு. ஸோ √2 into 10⁻2 அப்படின்னு எடுத்து எழுதலாம். √2க்கு 1.414 into 10⁻2, அப்போ 141.4 ohms அப்படின்னு சொல்லி இம்பெடன்ஸ் கிடைக்கும். மாசா இம்பெடன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இம்பெடன்ஸ் உடைய வேல்யூ 144.4 ohms. டன். சரி, இப்போ அடுத்ததுக்கு வரும். நெக்ஸ்ட் நம்மள இந்த கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பீக் வேல்யூ ஆஃப் த கரண்ட் ஃப்ளோயிங் இன் த சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்ல இருக்கிற பீக் கரண்ட் IM உடைய வேல்யூவை கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்ப அந்த IM உடைய வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பீக் கரண்ட், சரியா? இந்த பீக் வோல்டேஜை நான் இம்பெடன்ஸால டிவைட் பண்ணும். அப்போ IM is equal to, இப்ப எனக்கு பீக் வோல்டேஜ் தெரியுமா? வோல்டேஜ் தான் தெரியும், 220 மட்டும் தான் தெரியும். அப்போ நான் இந்த VM ஓட இடத்துல என்ன செய்ய போறேன்? √2 into V. ஓகே,
உனக்கு நான் அந்த ஃபார்முலாவும் சைடுல என்ன பண்றேன் சொல்லி கொடுத்துட்றேன், நல்லா கவனி. இப்போ எனக்கு v உடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா vm டிவைடட் பை √2. அப்ப எனக்கு vm உடைய வேல்யூ தெரியணும்னா நான் வந்து என்ன செய்யலாம், √2 இன்டூ வின்னு எடுத்து எழுதலாம். இப்ப அதான் இங்க செய்யப்படுறேன், √2 இன்டூ வி. சரியா, அதுக்கப்புறம் வந்து டிவைடட் பை z. இது வந்து z2 மாதிரி இருக்கு, நானே 2 கேன்சல் பண்ணிடலாமே, √2 இருக்கேன்ட்டு யோசிக்கிறேன். z இது இம்பெடன்ஸ். சரியா, ஸோ im is equal to √2 இன்டூ வோல்டேஜ் 220 கொடுத்தாங்க, ஞாபகம் வச்சு. 220 டிவைடட் பை z தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 141.4. சரியா, இப்ப √2 1.414 இன்டூ 220 டிவைடட் பை 141.4 நான் அழகா எடுத்து எழுதலாம். அப்ப இதை கேன்சல் பண்றதோ லட்டு மாதிரி ஒரு ஈஸியான விஷயமா மாறிடும் இல்லையா. அப்போ பேசிக்கா உனக்கு மேல கிடைக்க போற ஆன்சர் என்னவா தெரியுமா இருக்கும், 2.2 இருக்கும். ஓகே, உனக்கு என்னவா இருக்க போது, இட் இஸ் கோயிங் டு பி 2.2. ஏன்னா இது 0.01, இது வந்து 1, எப்படி கேன்சல் ஆயிடும். அப்ப 0.01னா பேசிக்கா இது வந்து என்னது, 1 இன்டூ 10⁻². அப்ப இதுக்கு 10⁻² போட்டோம்னா the answer will turn to 2.2. பி கரண்ட் உடைய வேல்யூ 2.2 ஆம்பியர். முடிஞ்சு, இது பி கரண்ட். அவ்வளவுதானே ஆன்சர், முடிஞ்சா. இப்பதான் 2 முடிச்சிருக்கோம். இப்ப போட்டது வந்து என்னது அப்படின்னா 2வது. சரியா, இது சற்றே கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான், பட் ஒன்னும் பிரச்சனை இல்லை, கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ the power factor of the circuit and the power factor of the circuit at resonance. கடைசியா நம்மள வந்து இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா பவர் ஃபேக்டரையும் கண்டுபிடிச்சிருங்களேன். வந்ததுதான் வந்தீங்க, அதையும் கண்டுபிடிச்சிட்டு போயிடுங்க. அந்த ஒரு வடிவேலு காமெடியில ஒரு பாட்டி சொல்லும், போறதான் போற அப்படியே அந்த நாயை சூ அப்படின்ட்டு போயிடு அப்படின்ட்டு. அந்த மாதிரி பவர் ஃபேக்டரை நான் கண்டுபிடிக்கணும்னா அந்த பவர் ஃபேக்டரோட ஃபார்முலாவை நான் வந்து என்ன தெரியுமா எழுதுவேன், cos phi அப்படின்னு எழுது. பவர் ஃபேக்டரோட ஃபார்முலா வந்து என்னது, cos phi. அப்போ நான் cos phi ஈக்குவல் டு r டிவைடட் பை z எழுதலாம். இப்போ எனக்கு கொஸ்டின்ல என்ன தெரியும்னா r உடைய வேல்யூ 100 டிவைடட் பை z உடைய வேல்யூ 141.4. அப்ப இது ரெண்டுத்தையும் பேசிக்கா டிவைட் பண்ண வேண்டியதுதான். டிவைட் பண்ணா 0.707 வந்துடும், அவ்வளவுதான். √2 0.707. இது முடிஞ்சா. இப்போ அவங்க இன்னொரு விஷயமும் கேட்டாங்க, என்னது, பவர் ஃபேக்டர் ரெசனன்ஸ்ல என்னவா இருக்கும். பவர் ஃபேக்டர் வந்து நம்மள என்ன கேட்டாங்க, ரெசனன்ஸ்ல என்னவா இருக்கும்னு கேட்டாங்க. அப்போ பவர் ஃபேக்டர் அப்படின்னாலே இந்த பார், அட் ரெசனன்ஸ் z உடைய வேல்யூ r உடைய வேல்யூ ஈக்குவல் ஆயிடும். அப்போ cos phi is equal to r divided by r ஆயிடும், which is equal to 1. அப்போ பவர் ஃபேக்டர் ஓகே அட் ரெசனன்ஸ் என்ன 1. இது வந்து ரெசனன்ஸ்னு சொல்லிட்டாலே நீ கண்ண முடியும்னு 1 போடலாம், அதை நீ கால்குலேட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. இதோட விட்டுருவோமா, இல்ல. இப்ப நம்ம என்ன செய்வோம், நம்ம புக் பேக்ல இருக்கிற ஒரு சில நியூமெரிக்கல் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி பார்ப்போம். அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு இன்னுமே நல்ல கிளாரிட்டி வரும். இப்போ இங்க வந்து ஒரு ஸ்கொயர் காயில் இருக்கு, அதோட சைடு வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 30 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ a ஈக்குவல் டு 30 இன்டூ 10⁻² மீட்டர் அப்படின்னு எடுத்து இந்த வேல்யூ எழுதுற. இதுல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 500 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது நான் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சிருக்கேன். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து 0.4 டெஸ்லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The plane of the coil is inclined at an angle of 30 degree to the field. என்ன கொடுத்துருக்காங்க, பிளேன் ஆஃப் த ஆங்கிள் என்ன இதுல இன்க்ளைன்ட் ஆயிருக்கு. கொஸ்டின்ல நான் சொல்லியிருக்கேன், பிளேன் அப்படின்னு கொடுத்தாங்கனாலே அதை 90 டிகிரியில இருந்து மைனஸ் பண்ணணும். அப்ப ஆக்சுவல் ஆங்கிள் 60 டிகிரி. நீ கொஸ்டின் படிக்கும் போது பாரு, பிளேன் ஆஃப் த காயில் இஸ் இன்க்ளைன்ட், அந்த பிளேன்ன்ற வார்த்தையை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன செய்யணும், 90 மைனஸ் அவங்க கொடுத்த ஆங்கிள் போட்டு தான் ஆக்சுவல் ஆங்கிளை மெஷர் பண்ணணும். கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த காயில். இது நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட ப்ராப்ளம் உடைய ரெப்ளிகா. நீ வந்து இதுல என்ன செய்யணும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உடைய ஃபார்முலா எடுத்துக்கிட்ட அப்படின்னா phi is equal to dA cos θ. சரியா, இப்போ இதுல இவங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கொடுத்திருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.4 இன்டூ ஏரியா வந்து பாரு, ஏரியாவுக்கு ஏ தான் கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா ஒரு ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து என்னது, ஒரு ஸ்கொயரோட ஏரியா
என்னது யோசி வரும் ஏ ஸ்கொயர்னு எழுதுவியா ஏ மட்டும் தான் கொடுத்துருக்காப்ல அப்ப நீங்க சப்ஸ்டிட் பண்ணும்போதே இல்ல 30 into 10 power minus 2 whole square அப்புறம் cos 60 டிகிரின்னு சப்ஸ்டிட் பண்ணும் ஸோ 0.4 into 30 into 30 900 into 10 power minus 4 into ஒரு 1/2 அப்போ இதுவும் கேன்சல் பண்ண 0.2 இப்போ 0.2 into 900 சிம்பிளா இப்படி வச்சுக்கலாம்னா 90 into 2 ஸோ 180 into 10 power minus 4 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து என்ன ஆகும் ஆன்சர் கிடைக்கும் சரியா வேற ஏதாவது டேர்ம்லாம் நம்ம முக்கியமானது விட்டோமா cos 60 போட்டாச்சு 0.4 போட்டாச்சு 9 போட்டாச்சு நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் விட்டோம் என்னது கொஸ்டின்ல நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்கு அந்த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் என்ன விட்டுட்டோம் அப்ப என்ன செய்யணும் அந்த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் 500 ஆலையும் இதை மல்டிப்ளை பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் பண்ணலன்னா ஆன்சர் வந்து என்ன ஆயிடும் தப்பாயிடும் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இஸ் 500 அப்ப இது எல்லாத்தையும் எடுத்து இப்ப நீ மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு வரப்போற ஆன்சர் அப்ப என்னவாயிடும் அப்படின்னா 9 வெப்பர் ஆயிடும் ஏன்னா இங்க 500 இருக்கு இங்க 0.2 இருக்கு அப்போ 50 into 2 100 100னா இது 10 power minus 2 10 power minus 2னா அப்ப வெறும் 9 மட்டும் தான் மிச்சம் இருக்கும் அவ்வளவுதான் 9 வெப்பர் தான் ஃப்ளக்ஸ் உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்த क्वेश्चनக்கு வரும் என்கிட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் மெட்டல் வயர் இருக்கு கிராசஸ் a magnetic field of flux அந்த ஃப்ளக்ஸ் உடைய ஓகே வேல்யூ வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 4 மில்லி வெப்பர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சரியா என்ன பண்ணிருக்காங்க 4 மில்லி வெப்பர் அப்ப மில்லினா நீ என்ன செய்யணும் மறக்காம 4 into 10 power minus 3 வெப்பர்னு எடுத்து எழுதணும் சரியா அடுத்து டைமோட வேல்யூ வந்து உனக்கு 0.4 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க the magnitude of the EMF induced in the wire வந்து என்னவா இருக்கும் இவ்வளவுதான் கேள்வி அப்போ EMF கண்டுபிடிக்கணும் யானி ஆன்சர் அப்ப அதுக்கான ஃபார்முலா என்ன சி இங்க பாரு EMF கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா ஓகே மைனஸ் ஆஃப் d5 divided by dt ன்னு எழுதும் ஆனா எல்லா நேரத்திலையும் இந்த மைனஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது லென்ஸ்லால தான் மைனஸ் வரும் சரியா இப்ப இதுல வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணு 5 உடைய வேல்யூ உனக்கு என்ன கொடுத்திருக்காங்க 4 into 10 power minus 3 divided by dt அப்ப டைம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அது வந்து ஒரு 0.4 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணானா 40 கிடைக்கும் அப்ப 40 into 10 power minus சாரி 10 கிடைக்கும் ஒரு வேகத்துல அப்ப 10 into 10 power minus 3 10 power minus 2 ஓகே என்ன செய்யலாம் 10 மில்லி வோல்ட் அப்படின்னு எழுதலாம் அப்படி இல்லைன்னா ஓகே 10 power minus 2 வோல்ட்னு எழுதலாம் புக் ஆன்சர் எனக்கு தெரிஞ்சு 10 power 10 மில்லி வோல்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ அதே விட்டுரு சரியா இதான் புக் ஆன்சர் நம்ம அப்படியே விட்டுரும் அந்த லாஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் த டே இன்னைக்கான கடைசி ப்ராப்ளம் இந்த கடைசி ப்ராப்ளம்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் உடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க அந்த அந்த ஃப்ளக்ஸ் உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 2t cube plus 4t square plus 8t plus 8 if the resistance of the coil சரி ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க 5 ohm determine the induced current I உடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடி at a time t is equal to 3 second அப்படின்னு சொல்லி உனக்கு இதெல்லாம் क्वेश्चनல கொடுத்திருக்க வேல்யூஸ் ஓகே இப்போ நான் கரண்ட் கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா அப்பனா யூஸ் பண்ணலாம் யோசிச்சு பாரு இந்த மாடல்ல எல்லாம் நம்ம ப்ராப்ளம் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ ஒரே விஷயம்தான் கரண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இஎம்எஃப் ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்ணணும் அப்போ முதல் கேள்வி என்னன்னா இஎம்எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்ப அதுக்கு இஎம்எஃப் உடைய ஃபார்முலா என்ன d5 divided by dt சரியா அப்போ வா நம்ம இதை கால்குலேட் பண்ணலாம் ஸோ d divided by dt இந்த பாரு 5 உடைய வேல்யூ क्वेश्चनல என்ன கொடுத்தாங்க 2t cube plus 4t square plus 8t plus 8 சரியா இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண உனக்கு இஎம்எஃப் உடைய வேல்யூ என்ன கிடைக்கும் இந்த 3 எடுத்துன்னு வந்து 2 கூட மல்டிப்ளை பண்ணு 6t square
பிளஸ் 8t பிளஸ் இது ஒரு 8 பிளஸ் 0, அந்த லாஸ்டா இருந்த இது வந்து 0 ஆயிடும். இதுதான் இஎம்எஃப்கான ரிலேஷன். இங்க நான் கண்டுபிடிச்சது வந்து என்னது, இஎம்எஃப்கான ஒரு ரிலேஷன். சரியா? இப்ப இந்த இஎம்எஃப் ஓட ரிலேஷன்ல ஒரு முக்கியமான வேல்யூ கொடுத்திருக்கான். டைமோட வேல்யூ 3ன்னு கொடுத்திருக்கான். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் டைம் if இல்ல when t is equal to 3 seconds, அப்போ EMF என்னன்னு ஆயிடும்? EMF is equal to 6 into 3 square plus இந்த ஈக்குவேஷன்ல எங்கெல்லாம் t இருக்கோ t ஓட இடத்தெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த டைமோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். plus 8 into 3 plus ஒரு 8, கடைசி வந்தது 8. சரியா? so EMF is equal to 3 ஸ்கொயர் பண்ணா 9, 9 6 54 plus ஒரு 24 plus 8, அப்போ ஒரு 32 54 86 வந்துரும். EMF உடைய வேல்யூ 86 வோல்ட். ஸோ EMF நம்ம என்ன பண்ணியாச்சு, ஷார்ப்பா கண்டுபிடிச்சாச்சு. இப்ப EMF கண்டுபிடிச்சிட்டு கடைசியா கரண்ட்டுக்கு வந்துடும். இப்போ நான் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I is equal to EMF divided by R. அப்ப I is equal to 86 divided by ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ ஒரு 5 ஆன்டி கிளைமேட்டிக் இல்லையா? ஸோ 86 இருக்கு, 5 இருக்கு, 1 5 3 6 7 ஆர் 35 17.2 வருது. உங்களுக்கு ஆன்சர் 17.2 வருதா பாரு. ஸோ 17.2 ஆம்பியர். இது I உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவுதான். ஸோ நம்ம எக்ஸாம்பிளும் முடிச்சிட்டோம். புக் பேக் நியூமரிக்கல்ல வந்து நம்ம ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. அப்கமிங் கிளாஸஸ்ல அடுத்தடுத்த ப்ராப்ளமும் முடிச்சிரும். அப்புறம் 5th அப்புறம் 6th சாப்டர்ல இருக்கிற ப்ராப்ளமும் இதே மாதிரி டெய்லி போட்டுட்டே வரலாம். பசங்களா ஒரு நாள் கூட மறக்காம டெய்லி பிரசன்ட் சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டே வா. வீடியோவை மறக்காம லைக் பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணு. சேனல் இது வரைக்கும் நீ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணு. அண்ட் see you later. ஓகே, பாய் பாய். MV செட் ஓகே, யாராவது MV சாட் எக்ஸாமுக்கு ஓகே இது வரைக்கும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே என்ன பண்ணு, ரெஜிஸ்டர் பண்ணு. இட் இஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ். சரியா? இது எக்ஸாம் எழுதுனா நீட்டு ஜேஇ எல்லாம் உனக்கு ஃபீஸ் இல்லாம வந்து படிக்க முடியும். ஒரு டீசென்டான மார்க் எடுத்துனாலே போதும், ரொம்ப ரொம்ப நல்லா கூட வேண்டாம். ஸோ இஃப் யூ ஆர் எய்மிங் ஃபார் சம்திங் பிகர், கண்டிப்பா இந்த எக்ஸாம் அத்தனை பேருமே எழுதுங்க. அதுக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். போத் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுத்துலையுமே நடக்கும். ப்ளீஸ் ரைட் இட். சரியா? பாய் பாய்.